சண்டைகளை உருவாக்கும், கோவத்தையும் எரிச்சலையும் உருவாக்கி அங்கே உறவுகள் நிறைய உறவுகள் பிரிகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதிக அன்பு தான். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்னைக்கு சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் அதிக அன்பு அப்படிங்கிறது பொசசிவ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் மேலே, ஒரு பொருள் மேலே, ஒரு இது மேலே அதிகமான அன்பு வைக்கிறனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அதிகமான அன்பு வைக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மேலே, ஒரு உறவு மேலே எந்த அளவுக்கு நம்ம அன்பு வைக்கணுமோ, எந்த அளவுக்கு பாசம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வைக்கிற வரைக்கும் அந்த உறவுகள் நல்லபடியாக நீடிக்கும். பாசம் அதிகமாகும் போது என்ன ஆகும்? இப்போ ஒரு சர்க்கரை இனிப்பு இருக்குது, ஒரு காஃபியோ இல்லை ஒரு பாயாசமோ செய்கிறோம். அது அளவாக போடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது இல்லையா? சர்க்கரை தானே, நல்லா இருக்கும்ல அப்படின்னு அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது. இப்போ அதே மாதிரி ஒரு உறவுக்கு மேலே அதிகமான அன்பு வரும்போது அது வெறியாக மாறிடும். அன்பு எப்படின்னா ஒரு வெறியாக வந்துடும். அந்த வெறி எப்படி பண்ணணும்னா, அவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாருடையும் பழகக்கூடாது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்கணும். சந்தேகத்தை உருவாக்கும். அதிக அன்பு நிறைய சந்தேகத்தை உருவாக்கும், சண்டைகளை உருவாக்கும், கோவத்தையும் எரிச்சலையும் உருவாக்கி அங்கே உறவுகள் நிறைய உறவுகள் பிரிகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அதிக அன்பு தான். இப்போ பையன் இருக்கிறான், பையனுக்கு மேலே அன்பு, அம்மாவுக்கு நல்ல அன்பு இருக்குது, தேவையான அளவு அன்பு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. தேவைக்கு அதிகமான அன்பு அம்மாவுக்கு பையன் மேலே வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பையனுக்கு திருமணம் நடக்குது. இந்த திருமணம் ஆகும்போது மனைவிங்கிற ஒருத்தி வந்துடுறாங்க. வரும்போது இந்த அம்மாவோட அதிக அன்பு என்ன பண்ணுன்னா, என் பையனை பங்கு போடுறதுக்கு என்ன ஒருத்தி வந்துட்டா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அது அவனோட மனைவி, இனி அவனுக்கு அவ சொந்தம், அவங்க ரெண்டும் அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டுங்கிறது சாதாரணமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு அன்பை அதிகமாக வைக்கும்போது இது இப்படி மாறிடும். ஒரு அக்கா தம்பி அளவான உறவு, அன்பு, சந்தோஷமாக இருக்கும். எப்போ அதிகம் வருதோ, புதுசாக ஒரு மனைவி வந்த உடனே அவள் எங்கள் அண்ணனை பங்கு போட்டுட்டாங்க, என் தம்பி நான் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, என் தம்பி நான் சொன்னால் கேட்கல, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், அவள் சொல்கிறத அவன் கேட்பான். பட் அது நம்ம புரியணும். ஸோ இப்போ அன்பு வைங்க, எந்த அளவுக்கு எதுக்கு மேலே வைக்கணுமோ அன்பு வைங்க, அதை அழகாக பராமரிச்சுட்டு போங்க. அதிக அன்பு வேண்டாம். அது உங்களோட வாழ்க்கையை பிரச்சனைகளை தான் உருவாக்குமே தவிர சந்தோஷத்தை கண்டிப்பாக ஒரு அதிக அன்பு கொடுக்கவே கொடுக்காது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.